பாஜகவுடன் கூட்டணி அமைந்த பிறகு முதல் முறையாக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. சுமார் 45 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகளை விரைந்து தொடங்கவும், கடந்த தேர்தலில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்தவும் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக தெரிகிறது. அதிமுக பாஜக கூட்டணி குறித்து கட்சியினர் யாரும் கருத்து கூறக்கூடாது எனவும் மாவட்ட செயலாளர்களுக்கு பழனிசாமி அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. கடந்த சில மாதங்களாக எடப்பாடி பழனிசாமியுடன் மனக்கசப்பில் இருப்பதாக கூறப்படும் மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்று முதல் வரிசையில் அமர்ந்திருந்தார். கூட்டத்தில் எந்த கருத்தையும் தெரிவிக்காத அவர் கூட்டம் முடிந்தவுடன் முதல் நபராக அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டார். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, அதிமுக பாஜக கூட்டணியை அனைத்து மாவட்ட செயலாளர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். எதிர்வருகின்ற தேர்தலில் எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஆலோசனைகளையும் அறிவுரையும் கழகத்தின் பொதுச் செயலாளர்கள் வழங்கினார்கள். நேற்று பூத் கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு. அந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கான அந்த முழு பணியெல்லாம் முடிவடைஞ்சிச்சா? அது தொடர் நடவடிக்கை. பொறுப்பாளரோடு கலந்து பேசி மாவட்ட செயலாளர்கள் தொடர் நடவடிக்கை. பாஜக அதிமுக கூட்டணி குறித்து மாவட்ட செயலாளர்களுடைய கருத்து எப்படி இருக்கு? சிறப்பாக இருக்கு. நல்ல வரவேற்பு. வெற்றி உறுதி என்று ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் சொல்கிறார்கள். அடுத்த கட்டமாக வரும் மே 2ஆம் தேதி அதிமுக செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. அதில் நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானங்கள் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, CV சண்முகம், ஜெயக்குமார், RB உதயகுமார், செம்மலை, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.